நீங்க பயப்படுறது உங்க பலவீனம் இல்ல. அது உங்கள் அடுத்த லெவல் திறனுக்கான வாசல். ஒரு மனிதன் தன்னை வெல்ல கற்றுக்கொண்ட நாளே அவன் வாழ்க்கையை கட்டுப்படுத்த ஆரம்பிக்கிறான். செல்ஃப் சப்வர்ஷன், அதாவது தன்னையே கவனிக்கிற கலை. நம்ம பயம், நம்ம ரியாக்ஷன், நம்ம பழக்கங்கள், இதையெல்லாம் உடைக்காமல் புரிந்து கொள்ளும் திறன். நீச்சல் கற்ற முதல் நாள் நினைவா? தண்ணீருக்குள் போக பயம், மூழ்கிடுவேனோன்னு சந்தேகம். ஆனா இன்று நீச்சல் ஒரு சாதாரண விஷயம். ஏன் தெரியுமா? பயத்தை நீங்க மறைக்கல, அதை அப்சர்வ் பண்ணினீங்க, பிராக்டிஸ் பண்ணினீங்க. இதுதான் ஃபார்முலா. ஃபியர், அப்சர்வேஷன், பிராக்டிஸ் ஈக்குவல்ஸ் ஸ்கில். பயம் என்றால் தோல்வி இல்லை, பயம் என்றால் ஃபீட்பேக். இப்போ ஒரு முக்கியமான கேள்வி. இந்த சிச்சுவேஷன்ல நான் இப்படித்தான் ரியாக்ட் பண்ணினேன், ஏன்? இந்த ஒரு கேள்விதான் செல்ஃப் சப்வர்ஷனுக்கு மாஸ்டர் கீ. இன்று நம்ம சுற்றி நெகட்டிவ் ஈவெண்ட்ஸ் நிறைய, வயலன்ஸ், கிரைம், ஃபியர். ஆனா உண்மை என்னன்னா, நீ என்ன பார்க்கறேன்னு முக்கியம் இல்ல, அதை நீ எப்படி ப்ராசஸ் பண்றேன்னு தான் முக்கியம். 2 சாய்ஸ் இருக்கு. ஒன்று, காஸ் அண்ட் எஃபெக்டை அனலைஸ் பண்றது. 2வது, தேவையில்லாததை ஸ்விட்ச் ஆஃப் பண்றது. டிவி ஆஃப் பண்றது கூட ஒரு கான்ஷியஸ் டிசிஷன் தான். நீ தொடர்ந்து பாசிட்டிவ் லேர்னிங்க்கு பர்மிஷன் கொடுத்தா உன் சப்கான்ஷியஸ் மைண்ட் தானாகவே நெகட்டிவை ரிஜெக்ட் பண்ணும். நீ மாறினா உன் வாழ்க்கை மாறும், உன்னை சுற்றி இருப்பவர்களும் மாறுவார்கள். ஒரு மனிதன் மாறினால் ஒரு தலைமுறை மாறும். ஹெவன் வேறெங்கும் இல்லை, டிசிப்ளின்ட் மைண்ட்ல தான் இருக்கு. இதை ஞாபகம் வைங்க. Fear is data. Reaction is choice. Learning is power. வாழ்க்கையை முழுக்க மாற்ற வேண்டாம். ஒரு சின்ன யோசனை போதும். மனசு அமைதியா இருக்க, வாழ்க்கை லேசா நகர, நாம யோசிக்கிற விதத்தை மாத்திக்க கத்துக்கலாம். இது பெரிய பேச்சுக்கான சேனல் இல்ல, நம்ம தினசரி வாழ்க்கைக்கு பயனுள்ள சின்ன விஷயங்களுக்கான சேனல். மாத்தி யோசி. லைஃப் ஈஸி.